சின்ன வயசில் இந்த மாதிரி ப்ரெட்டில் சர்க்கரை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. எப்போயாவது கிரேவிங்காக இருக்கும்போது நான் இந்த மாதிரி சாப்பிடுவேன். எனக்கு மட்டும்தான் இந்த பழக்கம் இருக்கா, இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அன்னைக்கு வந்து அம்மா சப்பாத்தி மாவு பசைஞ்சிருந்தாங்க. நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து அப்படியே கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். பாப்பாங்களுக்கும் லீவுன்னுங்காட்டி சரி அக்கா வீட்டுக்கு போய்ட்டுலான்னு சொல்லி போயிருந்தோம். அந்த அன்னைக்கு வந்து தோசை சுட்டு தக்காளி குழம்பு தான் வச்சுருந்தேன். அவளுக்கு வந்து நான் செய்கிற தக்காளி குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த அன்னைக்கு தக்காளி குழம்பு வச்சு சட்னி வச்சு தோசை சுட்டிருந்தோம். அந்த அன்னைக்கு நைட் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வந்து மெஹந்தி எங்கள் அக்காவுக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டேன். ரொம்ப நேரம் முழிச்சிட்டு பேசிட்டு 1 மணி ஆயிடுச்சு நாங்கள் தூங்குறதுக்கு. அவள் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி வச்சுட்டு எனக்கு போட்டு விட்டு தான் நீ தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால் பாப்பாங்கள தம்பியெல்லாம் தூங்க வச்சுட்டு நாங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டே மெஹந்தி போட்டிருந்தோம். மெஹந்தி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் வந்து ஸ்டெயினுமே ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது.